ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் அபி ஃப்ரம் வெப்டூன் சொசைட்டி. இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான முரீம் ஸ்டோரியை தான் பார்க்க போகிறோம். ஸ்டோரியோட நேம் என்ன? மெமோர் ஆஃப் தி கிங் ஆஃப் வார். ஸ்டோரியோட ஒன்லைன் என்ன? எப்படி ஒரு நார்மல் காய் அவனோட ரிவெஞ்சுக்காக மார்ஷியல் ஆர்ட்ஸை கற்றுக்கிட்டு ஒரு காட் ஆஃப் வார் ஆனா. சிம்பிளாக சொல்லணும்னா துரோகம், ரத்தம், பழிவாங்குதல் எல்லாத்துலேயும் ஊறி போன ஒருத்தன் திடீர்னு எந்திரிச்சு நின்றா அவனுக்கு முன்னாடி இந்த முழு உலகமே வந்தாலும் இந்த காட் ஆஃப் வாரை பார்த்தா நடுங்கி தான் போகும். இதுதான் சட்டம், இதுதான் நீதி. மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நம்ம கதைக்குள்ளே போயிடலாம். சாப்டர் 79 ஸ்டார்ட் ஆகுதுண்ணா. அப்படியே அன்ஹி ப்ரொவைன்ஸில் இருக்க கெஃபிங்கிற பிளேஸ் தான் காட்டுறாங்க. இந்த நாம்கோன் ஃபேமிலியோட மெயின் ஹவுஸ். அங்கேருந்து வாய்ஸ் கேட்டுக்கிருக்கு. நான் கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த டியோக்ஜின் அவன் கண்டிப்பாக அந்த பேஸ்டர்ட் இருந்து எல்லா இன்ஃபர்மேஷனையும் வாங்கிடுவான். சரி, ஓகே, நான் போகிறேன். அதை கேட்டோன்னே பேட்ரியாக் சொல்கிறாரு, ஏய், இந்த லேட் ஹவரில் எங்கடா போகிற? அதுக்கு அவசரம் வேற எங்கே? அந்த ஹான் ஃபேமிலிக்கு தான். இப்போ அந்த ஹான் ஃபேமிலியோட மேரேஜ் ப்ரப்போஸில் வைக்க வேணாம், அதை சீக்கிரம் முடிச்சாகணும்ல. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாம், நீ சொல்கிறது கரெக்ட் தான். அந்த ஹான் ஃபேமிலி அந்த பிரச்சனையை பற்றி நான் எப்படி மறந்தேன்? கண்டிப்பாக சொல்கிறேன், இது உடனே தீர்க்க வேண்டிய விஷயந்தான். இதை டிலே பண்ணவே கூடாது. இதில் என்ன ப்ராப்ளம்னா, அந்த ஹான் ஜியங்யூ அவன் ஒரு ஓல்டு மேன் தான், பட் நம்மளுக்கு ரொம்ப தலைவலியாக இருக்கான். இருந்தாலும் அவனும் சரி, அவனோட பர்சனாலிட்டியும் சரி, என்னத்தான் சரியாக இல்லாட்டாலும் சரி, அவன் வெறும் காமனர் மட்டும்தான். பட் இந்த முறி மாடலில் பார்க்கையில் அவன் ஒரு பெர்சனாக வீக்கான ஆளாக மட்டும்தான் இருக்கான். ஹானஸ்ட்டாக சொல்லணும்னா, நான் அவங்க கூட ரிலேஷன்ஷிப் எதுக்காக வைக்கணும்னு ஆசைப்பட்றேன்னா, காரணம் அந்த ஹான் சாங்கா மட்டும்தான். அவனோட டாட்டர், அவளை நான் லூஸ் பண்ண விரும்பவே கிடையாது. காரணம், அவள் ஒரு செலஸ்டியல் ஜீனியஸ். எப்படி அப்படிப்பட்ட பெர்சனை வேற ஆளுக்கு விட்டு கொடுக்கறது? இல்லை, அவளை நம்ம ஃபேமிலிக்கு மேரேஜ் பண்ணி கூட்டி வந்துதாகணும். அதுக்கு இங்கிட்டுள்ள சொல்கிறேன், வெல், நீங்கள் இதை பற்றினா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன். அந்த ஹான்சாங்கோட ஸ்டேட்டஸ், அப்புறம் அந்த அத்தாரிட்டி இப்போ அயன் மார்ஷல் அசோசியேஷனில் ரொம்பவே ஹையாக இருக்குது. கண்டிப்பாக இந்த நாம்கோன் ஃபேமிலிக்கு முன்னாடி அந்த குவாங்போட ஃபேமிலி எல்லாம் நம்ம காலடியில் வந்து விழுக போகுது. இன்னைக்கு கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரை நான் கேட்டுட்டு வந்துடுறேன். இங்கிட்ட அப்படியே பார்த்தா நிலா வெளிச்சத்தில் ஒரு ப்ளூ கலர் லைட்டு மட்டும்தான் தெரியுது. ஹீரோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கான். அப்போ ஹீரோ சொல்லியிருக்கான், ஓ, இந்த பில்டிங் தான் நாம்கோன் ஃபேமிலியா? பரவாயில்ல. இந்த கெஃபியில் மோஸ்ட் ஆஃப் த இன்ஃப்ளூயன்ஸ் இவனுங்கிட்ட தான் இருக்குது. அது மட்டும் இல்லை, ரெப்யூட்டேஷனும் இவனுங்கிட்ட தான் இருக்குது. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இங்கிட்ட அப்படியே பார்த்தா, ஓ, அப்போ இந்த பிளேஸ் தான் ஹான் ஃபேமிலியா? நான் கேள்விப்பட்டவரை இவனுங்க ஒரு பெரிய செக்டே கிடையாது. இருந்தாலும் அங்கே என்ன நிறைய டிசபிள்ஸாக நின்றுக்கிருக்கானுங்க. இருக்க வாய்ப்பே கிடையாது. எனக்கு தெரிஞ்ச அந்த என்ட்ரன்ஸில் இருக்க எல்லாரும் வேறு செக்டர் சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும். கண்டிப்பாக இப்போ இருக்க அட்மாஸ்பியரை பார்த்தா ஏதோ அன்யூஷுவலாக இருக்குது. ஏதோ நல்ல இது மாதிரி தெரியலை. நான் குவைட்டாக ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக பண்ணித்தாகணும்னு சொல்லிட்டு ஹீரோ அப்படியே அடுத்த குறைக்கு தவி ஓடிக்கிருக்கான். மேலேன்ட்டு பார்க்குறான், லைட்டாக ஒரு ஓட்டை பிரித்து என்ன நடக்குதுதான் பார்ப்போம்னு. இங்கே பார்த்தா ஹான் ஃபேமிலி இருக்க பேட்ரியாக்கை ஆப்போசிட்டில் ஒருத்தன் மாட்டிக்கிருக்கான். பேட்ரியாக், நீங்கள் இப்படியே இதை இழுத்துக்கிட்டு இருந்தா இந்த விஷயம் சரியாக நினைக்கிறீங்களா? நாம்கோன் ஃபேமிலி தான் முதல்ல மேரேஜுக்காக கை நீட்டியிருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையா? அது உங்களுக்கு இந்த ஹான் ஃபேமிலியோட ரெப்புடேஷனை ஏற்றி கொடுக்க அதிக வாய்ப்பு தானே இருக்குது. பட் இன்னொரு கையில் பார்த்தா இதில் எங்கள் ஃபேமிலியோட ரெப்புடேஷனும் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக டிசைட் பண்ணுங்கள். நீங்கள் மட்டும் இதுக்கு அக்செப்ட் பண்ணிக்கணும்னு வச்சுங்களேன், உங்கள் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டுக்கு எங்கள் நாம்கோன் ஃபேமிலி ஹெல்ப் பண்ணும். ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் நான் உங்கள் ஒப்பீனியன் கேட்க தான் ஆசைப்பட்றேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் அவளோட ஃபாதர், என்னால் மேரேஜை என்னோட ஓன் டிசிஷனால் எடுக்கவே முடியாது. அதுக்கு இவன் சொல்கிறான், என்ன உங்களை எடுக்க முடியாதா? நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபேமிலிக்கு என்னத்தான் பெரிய ஹிஸ்ட்ரி இருந்தாலும் சரி, இந்த நாம்கோன் ஃபேமிலிக்கு முன்னாடி பார்த்தா நீங்கள் என்னத்தை அப்படி சாதிச்சு காட்டியிருக்கீங்க? அப்படி என்ன அக்கம்ப்ளிஷ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? நீங்கள் எங்கள் ஃபேமிலியோட கம்பேர் பண்ணால் உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸிஸ்டன்ஸும் இந்த முறி மேலே கிடையாது. நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுறோம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மிஸ் பண்ண ஆசைப்படுறீங்களா? அதுவும் நாங்கள் மேரேஜுக்கு சொன்னது இந்த நாம்கோன் ஃபேமிலியோட எல்டர்ஸ் தான்.
அவன் எப்படிப்பட்ட ஆளுன்னு தெரியும்ல. அதுக்கு இங்கிட்டு உள்ள பேட்ரியாக் சொல்கிறாரு, அஃப்கோர்ஸ் எனக்கு என்ன தெரியாமையா இருக்குது, இருந்தாலும் அவன் அந்த நாம்குன் ஃபேமிலியோட எல்டர் சன் வேற. அவன் மட்டும் எங்களுக்கு மருமகன் ஆயிட்டா இந்த வேர்ல்டுலே எங்கள் பேர் இன்னும் டெவலப் ஆகிட்டே தான் இருக்கும். பட் இருந்தாலும் இது ஃபேமிலி பற்றி பேச வேண்டிய விஷயமே கிடையாது. அவன் எல்டர் சைடாக இருந்தாலும் சரி என்னால் இப்போதைக்கு அக்செப்ட் பண்ண முடியாது. மோரோவர் சாங்கா இப்போ அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்கா. அவள் என்ன நினைக்கிறான்னு கேட்டால் தானே எனக்கு ஒரு கன்ஃபர்மேஷனே தெரியும். இவர் தான் இப்போ இருக்க ஹான் ஃபேமிலியோட பேட்ரியாக் ஹான் ஜியங் யூ. நான் ஒரு ஃபாதராக ஒரு மேரேஜ் ப்ரொபோசலை என்னோட செல்ஃப் மோட்டிவுக்காக யூஸ் பண்ணவே மாட்டேன். அதுவும் என்னோட டாட்டரோட பெர்மிஷன் இல்லாமல் நான் எப்படி அப்ரூவ் பண்ண முடியும்? இவன் சொல்லியிருக்கான், ஏ ஓல்ட் மேன், உனக்கு என்ன மூளை இருக்கா இல்லையா? நீங்கள் அப்படி எப்படிப்பட்ட அச்சீவ்மெண்ட்ஸை பண்ணீங்கன்னு இப்படி எங்கள் கூட பேச்சுவார்த்தை பண்ணிக்கிருக்க? ஒன்றை புரிஞ்சுக்க, இப்போ முடிவெடுக்கிறது உங்கள் கையில் இல்லை. நாங்கள் சொல்கிறத நீங்கள் கேட்டுத்தான் ஆகணும், புரியுதா? அதுக்கு அவர் சொல்கிறாரு, நான் கிளியராகவே சொல்லிடுறேன், என்னால் இப்போதைக்கு டிசைட் பண்ணவே முடியாது. அப்போ அதுக்கு அவன் சொல்கிறான், அப்போ நீங்கள் எதுவும் டிசைட் பண்ணலண்ணா அப்போ நான் இந்த நாம்குன் ஃபேமிலி இன்சல்ட் பண்ணால் தான் நான் எடுத்துக்கிடுவேன். அதுக்கு அவர் சொல்கிறார், இல்லை நான் அப்படி மீன் பண்ணல. அதுக்கு அவன் சொல்கிறான், அப்போ நீங்கள் அப்படி மீன் பண்ணலன்னா அப்போ மேரேஜ் அக்செப்ட் பண்ணிக்கோம்ண்ணா, அஷ்யூம் பண்ணிக்கவா? அவர் சொல்கிறார், சரி ஓகே, இப்போ ரொம்ப லேட் ஆயிடுச்சு, நான் மறுபடியும் வரேன். வெளியே மாட்டில் போயிட்டுருக்கான் அரசுக்கிட்ட. இவர் கத்திட்டு வந்திருக்காரு, ஹே நில்லு, இப்படி ஒன் சைடாக நீயே டிசிஷன் எடுத்தா எங்ககிட்ட எதுக்கு பர்மிஷன் கேட்க வந்த? அதுக்கு அவன் சொல்கிறான், ஒன்ஸ் இந்த மேரேஜ் மட்டும் கன்ஃபார்ம் ஆகட்டும், எங்கள் ஃபேமிலி கண்டிப்பாக உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டை ப்ரொவைட் பண்ணும். இந்த ஹான் ஃபேமிலியோட டெவலப்மெண்ட்டுக்கு நாங்கள் உறுதி. என்ன புரியுதா? அது மட்டும் இல்லை, இந்த நாம்குன் ஃபேமிலி இந்த ஹான் ஃபேமிலிக்கு சம்மந்தியாகும். என்ன, இனி நீங்கள் இப்படிப்பட்ட ரிமோட் ஏரியாவில் இருக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்கள் இனிமேல் பேலஸ்லாம் வள போகிறீங்கன்னு ஆசையை காட்டிக்கிருக்கான். அதுக்கு அவர் பார்த்துருக்காரு, இருந்தாலும் என்னோடய டாக்டர் என்ன நினைக்கிறான்னு தெரியலையே. அதுக்கு அவசரம், நீங்கள் இப்படி உங்கள் டாக்டரை வச்சு எக்ஸ்கியூஸ் வரதெல்லாம் நிப்பாட்டிடுங்க. ஒரு சைல்டோட டியூட்டியே ஒரு ஃபாதர் டிசைட் பண்ணுற மேரேஜை அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். என்ன உங்களுக்கு புரியுதா? சரி ஓகே, நான் நாளைக்கு வரேன், டின்னரில் உட்காந்து இந்த மேரேஜை பற்றி பேசலாம், நாளைக்கு பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கிளம்புறான். சரி வாங்க நம்ம எல்லோரும் போகலாம்னு. ஹீரோ பார்க்குறான், என்ன மேரேஜா? என்னோடய மாஸ்டரோட டாட்டர் இப்போ அயன் மார்ஷல் அசோசியேஷனில் இருக்காளா? அப்போ நான் எதுக்கு இங்கே ட்ரிப்பு வந்தேன்? இங்கிட்டு அவர் யோசிச்சுட்டே போகிறாரு, இப்போ நான் என்ன பண்ணுறது? நான் இப்படி நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை, இருந்தாலும் எனக்கு வேறு வழியும் கிடையாது, இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவர் சேரில் உட்காந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருக்காரு. இருந்தாலும் என்ன ரீசன் இருந்தாலும் பரவாயில்ல, இந்த மேரேஜ் ஒரு ப்ரிசனில் கொண்டு போய் என் டாட்டரை அடைக்கிற மாதிரி தான், இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணவே கூடாது. அப்போ சைட்லேருந்து ஒரு வாய்ஸ், நீங்கள் இதுக்கெல்லாம் ஹெசிடேட் பண்ணாதீங்க, நீங்கள் உங்கள் டாட்டருக்கு எது நல்லதோ அதை பண்ணுங்கன்னு. அவர் உடனே ஸ்வாட் எடுக்கிறார், யாரா வந்தான்னு. ஸ்வாடு கைக்கு வந்ததும், டேய் நீ யாரு? ஹீரோ, தம்பி ஸ்வாடை கொஞ்சம் உள்ளே வைப்பான்னு சொல்லிட்டு ஹீரோ அசால்ட்டாக ஸ்வாடு முனையை பிடிச்சான். எப்படி என்னால் என் ஹோல் பாடியும் மூவ் பண்ணக்கூட முடியலை. இவன் ஒரு மார்ஷியல் ஆர்டிஸ்டா? எனக்கு தெரிஞ்சு இவனை என்னால் ஃபேஸ் பண்ணவே முடியாதுன்னு அவர் தெரிஞ்சு போச்சு. உன் ஸ்வாடை கீழே போடுன்னு ஹீரோ அப்படியே எடுக்கிறான். அவர் அப்படியே விட்டார், நீ யார்? ப்ளீஸ் என்னை மன்னிச்சிருங்க, இப்படி நான் இம்பொலைட்டாக பண்ணியிருக்கே கூடாது. என்னோடய நேம் தான் டான் சாயு. எனக்கும் உங்கள் டாட்டருக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குது. என்ன ரிலேஷன்ஷிப்பா? அதுவும் சாங்காவோடையா? எப்படிப்பட்ட ரிலேஷன்ஷிப்? ஹீரோ அப்படி நடந்து போகும்போதே சொல்லிக்கிருக்கான், அவள் இப்போ ஒன் ஆஃப் தி 3 பிளாசம் வேறு, அதுவும் ஃப்ராஸ்ட் பிளாசம் ஹான் சாங்கா. ஹீரோ அப்படியே ஃபோட்டோ ஃப்ரேம்னு சொல்கிறான், யங் லேடி ஹான் சாகா, உங்களோட பயாலஜிக்கல் டாட்டர் இல்லை தானே? அது மட்டும் இல்லை, நீங்கள் 20 வருஷம் முன்னாடி அந்த சாங்ஸி ப்ரொவின்ஸ்க்கு வரும்போது அவளை கண்டுபிடிச்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் அவளை டாட்டரை அக்செப்ட் பண்ணி இப்போ இந்த அளவுக்கு ரைஸ் ஆயிருக்கா, கரெக்டா? வெயிட், வாட்? எப்படி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? நான் கோரியிலேருந்து வரேன், எனக்கு கிடைச்ச ஆர்டரு இந்த யங் லேடி ஹானை ஃபைன் பண்ணுறது மட்டும்தான். அதுவும் அவளோட பயாலஜிக்கல் ஃபாதர் என்கிட்ட சொன்னார் அவளை கண்டுபிடிக்க சொல்லி. என்ன, அவளோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸ் இன்னும் உயிரோடு இருக்காங்களா? ஹீரோ அப்படியே திங்க் பண்ணி பார்க்குறான். ஒரு நாள் என்னோடய டாட்டரை நீ கண்டுபிடிச்சினா அவள் நல்லபடியாக வாழ்ந்துருந்தா அப்படியே விட்டுறா. ஒருவேளை அவள் ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷனில் இருந்தால் அவளுக்கு ஹெல்ப் பண்ணு.
இது என்னோட ஆர்டர் கிடையாது, இது என்னோட ரெக்வஸ்டான்னு. ஹீரோ சொல்கிறான், அவர் தான் என்னோட மாஸ்டர், அவர் கொடுத்த லாஸ்ட் விஷே இதுதான். அவர் சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி தான் அவரோட மிஸ் ஆன டாக்டரை தேடி இங்கே வந்தேன். அவளுக்கு ஏதாவது ஒரு பேட் சுச்சுவேஷன் இருந்தால் எனக்கு ஹெல்ப் பண்ண சொன்னார். சரி ஓகே, இப்போ சொல்லுங்கள், 2 பேருக்கு என்ன பிரச்சனை? அவன் சொல்லியிருக்கான், அந்த நாம்கோன் ஃபேமிலி தான் எங்களை புஷ் ஃபார்வர்ட் பண்ணி இந்த மேரேஜுக்கு கட்டாயப்படுத்திக்கிட்டே இருக்கானுங்க. யங்லேடி ஹானை மேரேஜ் பண்ணி வைக்க சொல்லி, அதுவும் அவங்களோட எல்டர் சன்னுக்கு. பட் எனக்கு இதுலனா விருப்பமே கிடையாது. என்னோட டாட்டர் அக்செப்ட் இல்லாமல் எந்த ரீசன் இல்லாமல் நான் இதுக்கு பண்ணணும்? நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். நானுமே இந்த மேரேஜுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்கேன். அதுக்காகத்தான் நாளை தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கேன். பட் இது நாம்கோன் ஃபேமிலிக்கு தான் பெனிஃபிட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் இது சாங்காவுக்கு நல்லது கிடையாதே. அவங்களுக்கு என்ன பேராசைனா, இந்த ஹான் சாங்காவோட அவுட்ஸ்டாண்டிங்கான டேலண்ட்டை அவனுங்க பொசஸ் பண்ணணும்னு நினைக்கிறானுங்க. இருந்தாலும் இந்த மேரேஜ் இது நடக்கக்கூடாது. அது மட்டும் இல்லை, என்னத்தான் எங்கள் ஹான் ஃபேமிலி கீழே இருந்தாலும் சரி, இதை ரிஜெக்ட் பண்ணுற அளவுக்கு பவர் எங்ககிட்ட இல்லை. ஏன்னா அவனுங்க இப்போ பெரிய ரெப்யூட்டேஷனில் இருக்கானுங்க. இங்கிட்ட அப்படியே பார்த்தா ஹீரோ பறந்து வந்துக்கிருக்கான். இப்போ மட்டும் ஹான் சாகா இங்கே இருந்திருந்தா கண்டிப்பாக நான் அவகிட்ட பேசி ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்திருப்பேன். இங்கிட்ட பார்த்தா ஹீரோ ஒருத்தனை அப்படியே கடத்திட்டு போயிட்டான். பட் அவள் கிட்டத்தட்ட 750 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த அயன் மார்ஷல் அசோசியேஷனில் ஹீரோ அப்படியே ஒருத்தனை தூக்கிட்டு போயிட்டான். கண்டிப்பாக நான் நினைக்கிறேன் இந்த பிரச்சனை ஒரு நாள் சால்வ் ஆகும்னு. இருந்தாலும் இதை நான் எப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருக்குதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரில. ஹீரோ அப்படியே கூரைக்கு மேலே தூக்கிட்டு வந்துட்டான். தம்பி சவுண்டே விடக்கூடாது, அப்படியே படுத்தபடியாடு. ஹீரோ திங்க் பண்ணி பார்க்குறான், சாங்கா அவள் சைல்டாக இருக்கும்போது அந்த மோயங் ஃபேமிலி கிட்னாப் பண்ணியிருக்கானுங்க. அவளை ஸ்லேவ் ட்ரேடராக இந்த சாங்ஸி ப்ரொவின்ஸ் கொண்டு வந்திருக்கானுங்க. அவளை வெறும் மர்டர் வெப்பனாக மட்டும்தான் ரைஸ் பண்ணியிருக்கானுங்க. அவர் சொல்கிறாரு, அவள் ஒரு ஹெல்ப்லெஸ் சைல்டாக மட்டும்தான் இருந்தா. நான் கண்டுபிடிக்கும் போது நான் அவகிட்ட எவ்வளவோ கேட்டு பார்த்தேன், ஏன் அவங்க பேரண்ட்ஸ் எங்கேயாவது இருக்காங்களான்னு எவ்வளவோ தேடி பார்த்தோம். பட் அவங்களோட பேரண்ட்ஸ் பற்றி எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கிடைக்கவே இல்லை. கடைசியாக நாங்களும் ரொம்ப நாள் தேடி அவங்கள பற்றி இன்ஃபர்மேஷன் கிடைக்காதனால அதை நாங்கள் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டோம். மேபி அவளுக்கு நடந்த குரூஷியல் டார்ச்சரும் அந்த ட்ரைனிங் தான் காரணம்னு நினைக்கிறேன். அதனால அவள் பாஸ்ட் மெமரிஸ் எல்லாத்தையுமே இழந்துட்டா. அதுக்கப்புறம் தான் என்னோட டாக்டரானா இப்போ ரைஸ் ஆகி 3 பிளாசமில் வேறு இருக்கா. ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். இருந்தாலும் ஹான் சாகா உன் மாஸ்டரோட டாக்டரா, நீ அவளுக்கு ஹெல்ப் பண்ண தான் இங்கே வந்திருக்கியா? ஹீரோ அப்படியே அந்த நாம்கோன் ஃபேமிலியோட பில்டிங்கை பார்த்துக்கிருக்கான் அவனோட ட்ரெஸ்ஸை போட்டு. ப்ளீஸ் நீங்கள் அவளோட ஃப்ரீடமை மட்டும் கண்டுபிடிச்சி கொடுக்குறீங்களா? அதுக்கு மட்டும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு ஹீரோ கிட்ட அந்த ரெக்வஸ்ட் தான் கொடுத்துருக்காரு. ஹீரோ பார்க்குறான், நாம்கோன் ஃபேமிலி நீங்கள் எதுக்காகடா யங்லேடி ஹான் சாகாவை வேணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்கீங்க? வந்துக்கிட்டே இருக்கேன், எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறேன், என்ன ரீசன் எதுக்காகன்னு நேரில் நானே வரண்டான்னு ஹீரோ ரெடி ஆகிட்டான். இந்த நாம்கோன் ஃபேமிலியோட மெயின் ஹவுஸ்கிட்ட வாய்ஸ் கேட்குது, பாத்தியா இது எப்படி முடிஞ்சிருக்குன்னு? இப்போலேருந்தே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு ஆப்போனண்ட் நம்மளோட சுப்பீரியாரிட்டியை எப்படி அக்னாலேஜ் பண்ணுறதுன்னா. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா, இந்த அன்கி ப்ரொவின்ஸில் யாருமே நம்ம முன்னாடி சண்டை போடுறதுக்கு தைரியமே இருக்காது. காரணம் நீ எங்கே கூட இருக்கியே ஐனிம். அஃப்கோர்ஸ் எப்படி ஈஸியாக அந்த ஹான் ஃபேமிலியை நம்மளுக்கு கீழே சரண்டர் ஆக வச்சேன் பாத்தியா? இங்கிட்டு ஒரு கார்டு பார்க்குறான், என்னடா அவன்? பார்த்தா ஹீரோட என்ட்ரி தான். யார் இவன் புதுசாக இருக்கான்? ஏய் நீ யார்? ஹீரோ அப்படியே பார்க்குறான். பார்த்தா ஹீரோ புதுசாக ஒரு பவர் யூஸ் பண்ணுறான். பார்த்தா அவனுங்க அத்தனை பேரும் அப்படியே அசையாமல் நிற்கிறானுங்க. ஹீரோ அப்படியே அவனோட கீவையை அவனுக்குள்ளே செலுத்திக்கிட்டு, தி பப்பட் பிளே. ஹீரோ அப்போ தான் திங்க் பண்ணி பார்க்குறான், என்னது பப்பட் பிளேயா? ஆமாம், இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் ஃபோர்ஸ் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸாக இருந்துக்கிட்டே தான் இருக்குது. நம்ம எத்தனை கணக்கான மார்ஷியல் ஆர்ட்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணியிருக்கோம் தெரியுமா? அது மட்டும் இல்லை, எப்படிப்பட்ட அக்னாலஜ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அச்சீவ் பண்ணியிருக்கேன் தெரியுமா? இதனால் நம்மளுக்கு நேச்சுரலாகவே நிறைய டேலண்ட் இம்ப்ரூவ் ஆகிட்டு தான் இருக்குது. அந்த அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் இந்த ஹெவன்லி ஆர்டிலரி ஜென்ரல் அப்சர்வ் பண்ணால் இது நெக்ஸ்ட் லெவலுக்கு டெவலப் ஆகுண்டா. அஃப்கோர்ஸ் இந்த பப்பட் பிளேயும் அதில் ஒன்று தான்டா. இந்த பப்பட் பிளே, இந்த மார்ஷல் ஆர்ட்ஸ் டெக்னிக், இதை மட்டும் பெர்ஃபார்ம் பண்ணோம் நம்ம உடம்புல இருக்க கியூஐயை ஆப்போனன்ட் பாடியோட கியூஐ கூட கனெக்ட் பண்ணி
ஈஸியாக ஆப்பனோட கண்ட்ரோல் பண்ணலாம்டா, அதுவும் பப்பட் மாதிரி. இதை பற்றி நம்ம கவலைப்படணும்னு எந்த ஒரு அவசியமே கிடையாது. காரணம், இந்த டெக்னிக் ஆப்பனோட மூமெண்ட்ஸை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுறது கிடையாது, அதை விட அவனுங்களோட மைண்டையும் சரி சோலையும் சரி ஃபுல்லாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம சொல்கிறத மட்டும்தான் அவனுங்களால கேட்கவே முடியும். இந்த டெக்னிக் நீ எப்போ யூஸ் பண்ணுவேன்னா, உன்னோட எக்ஸிஸ்டன்ஸை எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்பனன் குரூப்புக்குள்ளே நீ உள்ளே போகணுன்னு நினச்சினா இதை யூஸ் பண்ணு. இங்கிட்ட அப்படியே அந்த மெயின் ஹவுஸை காட்டுறாங்க. அப்போ மேலே ஒரு கூரையிலேருந்து ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ்காரன் பார்த்துக்கிருக்கான். ஹீரோவும் அவனுங்களுக்குள்ளே ஒரு ஆளாக போயிட்டுருக்கான். ஹீரோ பார்க்குறான், ஆமாம், நம்மளை கிட்டத்தட்ட நிறைய கண்ணு பார்த்துக்கிட்டே இருக்குது. நான் இந்த நாம்குன் ஃபேமிலிகிட்ட எதிர்பார்த்த மாதிரி தான். இவன் ஒரு ஆர்டினரியான மார்ஷியல் ஆர்டிஸ்டே கிடையாது. இந்த குரூப்புக்குள்ளே நான் இப்படி என்ட்ரியாக விரும்பவே இல்லை. இப்படிப்பட்ட ஆளுக இருக்கிறனால தான் நான் குவைட்டாக வர வேண்டியதாக இருக்குது. மேபி இம்பாசிபிள். நான் மட்டும் எல்லாரையும் சண்டை போட்டு வந்திருந்தேனா இப்படிப்பட்ட பிளேஸ்க்குள்ளே என்னால் ஈஸியாக வந்திருக்கவே முடியாது. இங்கிட்ட அவன் கேட்குறான், ஏய் டியோக்ஜின் எங்கே போனா? அவர் ஃப்ரண்டேஜில் இருக்கார். இப்போ அவன் திங்க் பண்ணுறான், என்ன இது, அவன் இன்னும் கொடுத்த மிஷனை முடிக்கவே இல்லையா? எப்படி இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்கே. சரி, அது ஓகே. அந்த டியோக்ஜின் கிட்டத்தட்ட இந்த மெயின்லேண்டில் எவ்வளோ வருஷம் ட்ராவல் பண்ணி கவுண்ட்லெஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கான். என்னால் நம்பவே முடியல. அந்த பேஸ்டர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட ஹாஃப் டே ஆச்சு. எப்படி அந்த டார்ச்சர்லாம் சர்வை ஆகிட்டு அவன் உண்மையை சொல்லாமே இருக்கான். ஹீரோ பார்க்குறான், என்ன டார்ச்சரா? அப்போ நான் கண்டிப்பாக அந்த ஃப்ரண்டேஜுக்கு போயே ஆகணும். இங்கிட்டு ஹீரோ அப்படியே பார்க்குறான், நம்ம எல்டர் ரெக்வஸ்ட் படி நம்ம பிளான் சரியாக போகணுன்னா நம்ம இப்போ எந்த ஒரு ஃபைட்டும் போடக்கூடாது. நான் குவைட்டாக போகிறதா எனக்கு ரொம்ப நல்லது. அப்படியே அந்த நாம்குன் ஃபேமிலியோட ஃப்ரண்டேஜை காட்டுறாங்க. உள்ளே அப்படியே ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. பார்த்தா பில்டிங்காக கட்டி வச்சுருக்கானுங்க. ஹீரோ திங்க் பண்ணுறான், இந்த ப்ரிசன் இது ஹியூமன்ஸ்க்காக கட்டினதா? இதில் வந்து வரக்கூடிய ஸ்மெல், பிளட், நிறைய அடிபட்ட காயத்துலேருந்து வர ஸ்மெல் காற்றுல அப்படியே கலந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது ரொம்ப எனக்கு அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. சரி, ஓகே, அந்த டியோக்ஜின் எங்கே இருக்கான்? அவங்ககிட்ட என்னை கூட்டி போங்க. பார்த்தா இன்னும் அந்த மேக்கை போட்டு டார்ச்சர் பண்ணி வச்சுருக்கான். அவன் கேட்குறான், என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு நீ ஒர்க் பண்ணியும் ஒன்றுமே கிடைக்கலையா? அவன் சொல்கிறான், ஹைனிம், நீங்கள் இங்கே வந்திருக்கீங்களா? சரி, ஓகே. அவன் இன்னும் வாயை திறக்கவே இல்லையா? இல்லை, அவன் ஒரு வார்த்தை கூட பேசவே கிடையாது. அவன் எனக்கு ரொம்ப தலைவலியாக தான் இருக்கான். அவன் சொல்கிறான், நான் கிட்டத்தட்ட 20 டைப்ஸாக டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். பட் நான் கேட்குற கேள்விக்கு அவங்ககிட்ட இருந்த ஒரு ஆன்சர் கூட வரல. இவன் தான் தேர்ட் சுப்பீரியர் ஆஃப் தி நாம்குன் ஃபேமிலி, நாம்குன் டியோக்ஜின். அப்போ ஹைனிம் கேட்குறான், என்னால் நம்பவே முடியல, நீ இப்படிப்பட்ட டார்ச்சரை கொடுத்தும் அவன் வாயை திறக்கலையா? அப்போ இவனுக்கு ரொம்ப பெரிய டார்ச்சர் தான் தேவைப்படுது போல். இவனுக்கு நார்மல் டார்ச்சர் ஒர்க் ஆகவே இல்லை. இந்த காய் இதுக்கு மேலே நம்மளை ட்ரபிள் கொடுக்க விடவே கூடாது. அவன் அப்படியே கிட்ட போய் மேக்கோட ஃபேஸை பிடிச்சி வரான். சொல்லு, அந்த ஹோங்போ கிட்ட என்ன ஐட்டம் ரிசீவ் ஆச்சு? நீ இப்படியே உன் வாயை திறக்காமல் இருந்தீனா என்னாகும் தெரியுமா? அந்த ஐட்டமில் என்ன இருக்குது? அவன் சொல்கிறான், என்னோடய வாயை நான் எப்போ ஓப்பன் பண்ணுறானோ என்னோடய ஃபேமிலி அப்போ செத்துருண்டா. அதான் ஆல்ரெடி ஹீரோட்ட சொல்லியிருப்பானே காய்ஸ், அவனுங்களோட சீக்ரெட் எப்போ போகுதோ அவனுங்க ஃபேமிலி அழிஞ்சுங்கிறது அவனுங்களோட நம்பிக்கை. அது சொல்கிறான், என்னோட மனசார என் வாயை திறந்து ஒரு வார்த்தை கூட வராதுடா. அதுவும் நான் சாக போகிறேன்னு ஒரே காரணத்துக்காக நான் சொல்லி நினைக்கிறியா? ஈவன் நான் செத்தாலும் சரி என் வாயிலேருந்து ஒரு ஆன்சர் கூட வர வைக்கவே முடியாது. அப்படியே டியோக்ஜின்ல இருக்க ஸ்வாடை வாங்குறான். ஓ, அப்போ உன்னோட முடிவை நீ மாற்றிக்க மாட்ட. டேய் ஸ்வாடை குர்ரா. எடுத்து அவனோட ஷோல்டரில் அப்படியே சொருகிறான். இவன் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். ஃபஸ்ட்டு உன்னோட ஷோல்டரை கட் பண்ணுறேன், நெக்ஸ்ட்டு உன் ஸ்டொமக் வரைக்கும் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுக்கிறேன்டா. நீ சாக மாட்ட, பட் சாவை விட ரொம்ப வலி வந்துக்கிட்டே இருக்கும். நீ மட்டும் சொன்னீன்னா இப்போ உன்னை காப்பாற்றிறேன். என்ன சொல்கிற? இல்லை, உன்னை சாவுக்கு மேலே டார்ச்சர் பண்ணிக்கிட்டே தான்டா இருப்பேன். நீ என்ன டார்ச்சர் பண்ணாலும் சரி நான் சொல்லவே மாட்டேன்டா. அதுக்காக சொல்கிறேன், நீ ஒரு வேளை செத்துட்டாலும் சரி உன்னோட அந்த என்டையர் ஜிஎல்மோ செக்யூரிட்டி பெருவையும் நான் அழிப்பேன். உன் வாயை நல்லா மூடிக்க, இன்னும் வலி அதிகமாகத்தான் போகுது. ஹீரோ அப்படியே பார்க்குறான், என்ன ஜிஎல்மோ செக்யூரிட்டி பெருவா? பார்த்தா மேக்கை கட்டி வச்சிருக்க பார்க்குறான். ஹீரோ திங்க் பண்ணுறான், ஜிஎல்மோ செக்யூரிட்டி பெருவில் இருக்க மேக் கோயாவா? மாஸ்டர் மேக். ஹீரோ அப்படியே முன்னாடி நடந்து போயிட்டுருக்கான். இங்கே டியோக்ஜின் பார்க்குறான், யாருவன்? ஏய் நீ யாருடா?
இங்கே எப்படி இங்கே வந்த? இங்கிட்டு ஹைனிம் பார்க்குறான். வாட்ஸ் திஸ்? எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது இந்த எனர்ஜி. இதே எனர்ஜியை தான் அந்த ஹாங் ஃபேமிலி ஹவுஸ்க்கு போனப்போ நான் ஃபீல் பண்ணேன். எப்படி நான் செக் பண்ணாமல் விட்டேன்? பார்த்தா ஹீரோ 2 விரலில் தண்டருக்கு யூஸ் பண்ணி அப்படியே செயினை கட் பண்ணி விட்டான். இவனுங்களுக்கு சரியான ஷாக்கு. நீ யார்? என்ன தைரியம் இருந்தால் இந்த நாம்குன் ஃபேமிலிக்குள்ளேயே பதுங்கி உள்ளே வந்திருப்ப, அதுவும் இந்த சீக்ரெட் பிளேஸ்க்குள்ளே. ஹீரோ அப்படியே தூக்கி ஷோல்டரில் கட்டிக்கிட்டான் அவன் ட்ரெஸ்ஸை வச்சு. ஏய், நீங்கள் எப்படிப்பட்ட இன்ஃபர்மேஷனை மாஸ்டர் மேக்டர் இருந்து கேட்க நினைக்கிறீங்கன்னு எனக்கு ஒன்றும் கவலையே கிடையாது. பட் அவன் சாகிற நிலமையில இருக்கான். இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சாக இருக்குது. அவன் செத்தான், நீங்கள் செத்துருவீங்க. ஒழுங்கா அவனுக்கு ட்ரீட் பண்ண ஏதாவது ஃபிசிஷியனை சமன் பண்ணுங்க, இல்லை வழியை விடுங்கடா. அவன் ஹீரோக்கு நேராக சுவாட நிட்டுறான். என்ன தைரியம் இருந்தால் லிட்டில் கிட் வந்தது இல்லாமல் நீ இப்படி பேசிக்கிருப்ப. ஒன் லாஸ்ட் டைம் ஒழுங்கா சொல்லு, நீ யார்? நீ மட்டும் ஆன்சர் பண்ணலைன்னு வச்சுக்கவேன், உன்னோட தொண்டையை நான் கட் பண்ணி எடுத்துருவோண்டா. ஹீரோ அப்படியே அவன் பவர் ரிலீஸ் பண்ணுறான். என்ன, ஃபிசிஷியனை சமன் பண்ண முடியாதா? என் வழியை நீ விடமாட்டியாடான்னு சொல்லிட்டு பார்த்தா ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரில் அவ்வளோதான். அவனுங்களாம் நடுங்கி போயிட்டானுங்க. சும்மா ரிலீஸ் பண்ணதுக்கே பறந்து போயிட்டுருக்கான் பூரா போயிலும். அப்படியே ஹீரோ ரிலீஸ் பண்ண பவரில் அவனுங்களாம் நிற்க கூட முடியல, அடித்து பறந்துக்கு இருக்கானுங்க. உள்ளே பார்த்தா அந்த பிரிசன் எல்லாம் ப்ளூ கலர் லைட்டு மட்டும்தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு. இங்கிட்டு அந்த பேட்ரியாக் வச்சுக்கிட்டு இருக்காரு, கிங் ஆஃப் ஃபார். இந்த பேரை தான் இப்போ நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருக்கேன். அதுக்கு இங்கிட்டுலாம் சொல்லிக்கிருக்கான். நானுமே கேள்விப்பட்டேன். அந்த மோயாங் ஃபேமிலி அப்புறம் அந்த பிளாக் மெர்ச்சன்ஸை ஈஸியாக டிஃபீட் பண்ணிட்டானா. என்ன விஷயமா இருந்தாலும் சரி, அந்த மோயாங் டான்ஜியான் அந்த ஓல்டு மேன் ஒரு யூஸ்லெஸ்டா. அவன் அந்த லயனிங் ப்ரொவின்ஸில் இருக்கலே பெஸ்ட் மார்ஷியல் ஆர்டிஸ்ட். அவனையே ஒரு அன்னவுன் கிட் அவன் டிஃபீட் பண்ணிட்டானா. எப்படி இருந்தாலும் ஜியோரியாங் இதைத்தான் எழுதி அனுப்பியிருக்கா. இது உண்மையா? அவன் தைவான்லேருந்து இப்போ கெஃபி சைடு தான் வந்தானா. நான் கேள்விப்பட்டவரை அவன் இப்போ சவுத் சைடு இருக்கமும் கேள்விப்பட்டேன். அவனை சீக்கிரம் கண்டுபிடிச்சே ஆகணும். அப்படி பார்த்துக்கிறக்கையில இவனுங்களுக்கு ப்ரெஷர் விழுகுது. வெளியே பார்த்தா அந்த ஃப்ரண்டேஜ்லேருந்து புகையாக வந்துக்கிட்டு இருக்கு. வாட், என்ன இது? பார்த்தா 2 பேரும் பறந்து வந்து விழுந்துக்கிட்டு இருக்கானுங்க. ஹீரோ அப்படியே வந்துக்கிருக்கான். யூ பாஸ்டர், என்னடா பண்ணியிருக்க? என்ன தைரியம் இருந்தா நீ இப்படி பண்ணியிருப்ப? அங்கிட்டு அந்த தடியன் சொல்கிறான், நான் கிட்டத்தட்ட எவ்வளவோ மார்ஷியல் ஆர்ட்ஸ் பார்த்துருக்கேன், ஃபஸ்ட் டைமாக இப்படிப்பட்டதை பார்க்குறேன். எப்படி இவனை எப்படி நான் ஃபேஸ் பண்ணுறது? நீ யாருடான்னு கேட்குறான். ஹீரோ காலிலே வச்சு அப்படியே பவர் ரிலீஸ் பண்ணிகிட்டே இருக்கான். உன்னோட ஐடென்டிட்டி தான் என்ன? ஹீரோ சொல்கிறான், என்னோட நேம் டான் சாயு, நான் கோரியிலேருந்து வரேன். என்ன இவளை போதுமா இல்லை இன்னும் வேணுமா? என்னது, டான் சாயுவா? ஆமாம், இருந்தாலும் என்னோட நிக்நேம் சொன்னால் இந்த மெயின்லேண்ட் முழுக்க தெரியும்னு நினைக்கிறேன்ப்பா. என்னோட நிக்நேம் உங்கள் மைண்டு வரைக்கும் ரிமெம்பர் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹீரோ டெரராக பார்த்து வந்துக்கிட்டே இருக்கான். சரி, ஓகே, இந்த நாள் இந்த நேமை ஞாபகம் வச்சுக்குங்க. என்னோட எக்ஸிஸ்டன்ஸ் கிங் ஆஃப் வார். அதை சொன்னதும் அவ்வளோதான். ஹீரோ முறையாக அவனோட அப்பீரன்ஸை கிங் ஆஃப் வார்னு அறிவிச்சிருக்கான். அதை கேட்டோன்னே அப்படியே ஷாக்கில் இருக்கான் ஹைனிம். எப்படி இது? இங்கிட்டு ஹைனிம்க்கு ஷாக்கு. என்னது, கிங் ஆஃப் வாரா? இவன் தானே இந்த மோயாங் ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணது. இவன் கிங் ஆஃப் வார்னா அப்போ இங்கிட்டு இருந்து சவுண்டு ஜியோல்ஜின் டோக்ஜின் இவனுங்க அப்படியே நடுங்கி போய் நிற்கிறானுங்க. ஹீரோ இன்னும் அவனை தோளில் தூக்குனோடியே தான் இருக்கான். ஏய், ஸ்பெஷல் கெஸ்ட்டை எப்படி ட்ரீட் பண்ணணும்னு தெரியாது. அவனுங்களை ஒழுங்காக கொண்டு வா இங்கே. நீ தான் கிங் ஆஃப் வாரா? ஹீரோ அப்படியே பார்த்துக்கிருக்கான். சரி, ஓகே, இந்த ஃப்ரண்டேஜ் இது எங்களுக்கு ஒரு ப்ரீசியஸான பிளேஸ். இதில் நாம்குன் ஃபேமிலியோட எவ்வளோ ஹிஸ்ட்ரி அடங்கியிருக்கு தெரியுமா? அது கிட்டத்தட்ட 100 இயர்ஸ் ப்ரௌடானதுரா. அதை நீ இப்படி பண்ணியிருக்கக்கூடாது. அந்த பிளேஸ்க்குள்ளே ஃபைட் யாருமே போட மாட்டாங்க. ஏய், நீ கெஸ்ட்டை சர்வ் பண்ணுறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணு. ஓகே பேட்ரியாக்குன்னு சொல்கிறான். இங்கிட்ட அப்படியே இந்த ரைட்டியர் ஸ்வாட் ஹெவன் ஏரியாவை காட்டுறாங்க. ஹீரோ பார்க்குறான். என்ன, ரைட்டியர் ஸ்வாட் ஹெவன் ஏரியாவா? ஆமாம், இதுதான் அந்த பிளேஸ். இதை நாங்கள் கிட்டத்தட்ட 1000 இயர்ஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். இதில் எவனுமே இந்த இடத்துல ஃபைட் பண்ணவே கூடாது. இதில் தான் எங்களோட அக்காம்ப்ளிஷ்மெண்ட்டும் நிறைய அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்குது. கிட்டத்தட்ட 100 இயர்ஸாக நீ கிங் ஆஃப் வார்னா நான் நல்லாவே கேள்விப்பட்டிருக்கேன் உன்னோட நேமை. இருந்தாலும் நீ தானே இந்த மோயாங் ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணது.
அது மட்டும் இல்லை, தைவானுக்கு வந்து அந்த பிளாக் மெர்ச்சண்டையும் டிஃபீட் பண்ணியிருக்க. அது ஓகே. நீ இப்படிப்பட்ட ஸ்டாரான ஒன்றை எது இந்த நாம்கோன் ஃபேமிலி கொண்டு வந்துச்சு? பிகாஸ் இந்த மேக் கோயோவா, இந்த பர்சனை ஏன் நீ கேரி பண்ணிக்கிருக்க உன் பின்னாடி? ஹீரோ சொல்கிறான், மாஸ்டர் மேக்கை உடனே ட்ரீட் பண்ணி ஆகணும். பட் இருந்தாலும் நீங்கள் எல்லாம் ஏன் அப்படி அவரை பண்ணீங்கன்னு தெரில. அவரை ஃபஸ்ட்டு காப்பாற்றுங்க. அவர் அப்படியே ஸ்வாட் எடுக்கிறாரு. என்ன காப்பாத்தாவா? ஏய், உனக்கு இந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியலையா? எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது. அவன் சர்வை ஆனாலும் சரி, செத்தாலும் சரி. அதை எப்படி ஹேண்டில் பண்ண எனக்கு நல்லாவே தெரியும்டா. சரி, அது ஓகே. இந்த நாம்குன் ஃபேமிலிக்குள்ளே இன்ஃபில்ட்ரேட் பண்ண வச்சது யார்? உன்னை எவனை தூண்டி தான் உன்னை அனுப்புனானா? அதுவும் அந்த மோஸ்ட் ஸ்கேர்டு சீக்ரெட் பிரிசனுக்குள்ளேயே போயிருக்க தைரியமா? எப்படி சாவு மேலே அவனுக்கு பயம் இல்லையாடா? இங்கிட்டு சொல்லியிருக்கானுங்க. அஃப்கோர்ஸ் அந்த மேக் கோயோ அந்த பேஸ்டர்கிட்ட எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் நிறைய இருக்குது. அவன் எங்களுக்கு இம்பார்ட்டண்டான பர்சன். அவன்கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வேணும்னு சொல்லி இவனுங்க நிற்கிறானுங்க. ஒருவேளை அவனே செத்தாலும் சரி, நாங்கள் அந்த ஜிஎல்மோ செக்யூரிட்டி பேருக்கு போய் இன்னொரு பர்சனை பிடிச்சிட்டு வந்து டார்ச்சர் பண்ணத்தான் செய்வோம். இவன் ஸ்வாட் எடுத்துட்டான், தி கிரேட் கிங் ஸ்வாட்னு எடுத்து ரெடியாக இருக்கான். நான் நாம்குன் மூஜின். நான் இந்த ஃபேமிலியை ரெப்ரசன்ட் பண்ணுற பேட்ரியாக். ஜெனரேஷனாக இப்படித்தான் கடத்தி வந்துக்கிட்டு இருக்கோம். என்ன தான் மேன் ஆஃப் எட்டர்னிட்டின்னே சொல்லுவாங்க. இந்த ஸ்வாடால் எத்தனை பேரோட உயிரை நான் எடுத்திருக்கேன் தெரியுமா? அது தப்பாக இருந்தாலும் சரி, ரைட்டாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்கூட உயிரோட தப்பிச்சதே கிடையாது. நான் எது முடிவெடுக்கிறேனோ அதுதான் ரைட்டுன்னு நான் நினைக்கிறாள். நேராக ஸ்வாடை நீட்டுறாரு. இந்த டைம் உன்னால் புரிஞ்சுக்க முடியலையா இது தப்பா இது ரைட்டானு? சரி ஓகே, அவன் உயிரோடு இல்லாமல் இருந்தாலும் சரி, இந்த நாம்குன் ஃபேமிலி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணத்தான் போகுது. அது மட்டும் இல்லை, நீ இங்கே வந்து ஃபைட் போட்டது எங்களோட ஹானரையே நீ கேவலப்படுத்தியிருக்க. அவர் அப்படியே அவரோட பவர் ரிலீஸ் பண்ணுறாரு. நீயும் சரி, அந்த மேக் கோயவும் சரி, இந்த பிளேஸ்லேருந்து உயிரோட போக மாட்டீங்கடா, அவனை எல்லோரும் கொள்ளுங்கடான்னு சொல்கிறாரு. பார்த்தா அந்த ஷேடோலேருந்து அத்தனை அசாசின்ஸ் வந்துருக்கானுங்க. இந்த பேஸ்டர்ஸ் உயிரோட போகவே கூடாது. இந்த நாம்கோன் ஃபேமிலிக்குள்ளே ஏன்டா கால் வச்சோம் அப்படின்னு நினைக்கணும். இவளை மட்டும் உயிரோட வெளியே விட்டோம், நம்மளால் அந்த வானத்தையே தொட முடியாதுடா. பார்த்தா வர்றவனுக்கு ஒரே கிக்கு, போடா அங்கிட்டு. ஹீரோ சொன்னான், என்ன வானத்தை தொட போறீங்களா? வாங்க வாங்க. ஹீரோ செம்ம கடுப்பாயிட்டான். சரி ஓகே, இதுக்கு மேலே நான் யாருன்னு எக்ஸ்பிரஸ் பண்ணுறேன். அதுவும் ரொம்ப டெரரா கொடூரமா எப்படி ஹாரராக இருக்கும்னு நான் காட்டுறேன்டா. ஹீரோ அப்படியே வர்றவன் மேலே அப்பலாம் சும்மா அட்டாக் போட்டுக்கிட்டே இருக்கான். பூரா பையிலும் துண்டு துண்டா போயிட்டே இருக்கானுங்க. இங்கிட்டு இவன் கத்துறான், ஹைனிம் டியூக்ஜின், இவனை தனியாக போனால் நம்மளால் டிஃபீட் பண்ணவே முடியாது, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன், வா நம்ம 2 பேரும் போய் அட்டாக் பண்ணலான்னு. அப்போ அங்கேருந்து ஒரு வாய்ஸ், இடியட். என்னது டிவைன் சவுண்டா? ஹைனிம், உன்னால் அந்த சுச்சுவேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவே முடியலையா? நான் எதுக்காக இத்தனை மிலிட்ரி பவரை சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் தெரியுமான்னு அந்த பேட்ரியாக் சொல்கிறாரு. காரணம் இந்த கிங் ஆஃப் வார். அவன் ஒரு ஆளாக சேர்ந்து அந்த மோயாங் ஃபேமிலியை டெஸ்ட்ராய் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த பாஸ்டில் லேயானிங் ப்ரொவின்ஸில் அந்த மோயாங் ஃபேமிலி எப்படிப்பட்ட பவர் வச்சுருந்தான்னு நல்லாவே தெரியும்ல. அவனுங்களே ஈஸியாக அந்த கிங் ஆஃப் வார் டிஃபீட் பண்ணியிருக்கான். இங்கே பார்த்தா சும்மா எப்பயாவது பிளட் வெசில்ஸையும் மசில்ஸையும் ட்விஸ்ட் தான் பண்ணிவிடுவான். இந்த டைம் பீஸாக எடுத்துக்கிட்டு இருக்கான். இதுலேருந்து என்ன தெரியுது? இந்த கிங் ஆஃப் வாரோட ஸ்ட்ரென்த் அந்த மோயாங் டாஞ்சியானையே சப்ரஸ் பண்ணிட்டான்டா அவன். அது மட்டும் இல்லை, இவனோட மார்ஷியல் ஆர்ட் ஸ்கில்ஸ் இதை ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது. நம்ம நினச்சதுக்கு மேலே இருக்குடா. இங்கிட்டு பார்த்தா ஒருத்தன் கையும் காலும் அப்படியே பீஸாக வந்துக்கிட்டே இருக்குது. என்னால் நம்ப கூட முடியல, இந்த ஏஜில் இப்படிப்பட்ட பவரா? இவன் யாரோட டிசனன்ட்? இவனுக்கு முன்னாடி ஃபைட் போடணும்னா நம்மளால் முடியவே முடியாது. இது ஏதோ அன்னோன் மார்ஷியல் ஆர்ட்ஸாக இருக்குது. ஹீரோ ஃபுல்லாக ஓட்டை போட்டு வச்சுருக்கான் ஒவ்வொரு ஆள்லையும். வெயிட் பண்ணு, கண்டுபிடி. கண்டிப்பாக அவனுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும். அவன் என்ன தான் கோஸ்டாக இருந்தாலும் சரி, அவர் அப்படியே பார்த்துக்கிருக்காரு. ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும், வெயிட் பண்ணு. ஹீரோ பார்க்குறான், ஓ என்ன எல்லோரும் டார்கெட் பண்ணுறீங்களா? அதுவும் என்னோடய வீக்னஸ் சைடா? வாங்க வாங்க. ஹீரோ அப்படியே ஜம்ப் பண்ணி மேலே போகிறான். போயிட்டு நீங்கள் இதுக்காகத்தாண்டா காத்துக்கிருந்தீங்கன்னு சொல்லிட்டு அவனே சான்ஸ் கொடுக்குறான். கொடுத்து
அப்சல்யூட் எக்ஸ்ப்ளோஷன் ஒரு பவரை போடுறான். பார்த்தா அது ஒரு வேவ் மாதிரி வந்து பூரா போயிலும் பறக்குறானுங்க. அப்படியே வேவ் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாகுது. ஏதோ கடல் அலை வந்து அடித்த மாதிரி பூரா போயிலும் அவ்வளோதான். இங்கிட்டு ஹைனியும் பார்க்குறான். என்னது 3 ஹியூஜ் எக்ஸ்ப்ளோஷனா? வெறும் சிங்கிள் மூமெண்ட்டை அவன் கையாலே போட்டுக்கிருக்கானா? அதுவும் பின்னாடி ஒருத்தவனை தூக்கி வேற வச்சுருக்கான். இங்கிட்டு அந்த டியோக்ஜின் பார்க்குறான். நான் கிட்டத்தட்ட அந்த காங்கோவை எவ்வளவோ வருஷம் சுற்றி வந்துட்டேன். கவுண்ட்லெஸ்ஸான மார்ஷியல் ஆர்ட்ஸை பார்த்துருக்கேன். இதுக்கு முன்னாடி இது மாதிரி பார்த்ததே கிடையாது. இம்பாசிபிள். பார்த்தா கீழே சும்மா புளியை உழுப்புன மாதிரி வந்து விழுந்துக்கிட்டே இருக்கானுங்க. இவன் உண்மையாக ஹியூமன் தானா? இவன் யாரு? பட் இங்கிட்டு இவர் பார்க்குறாரு. அவனை பாருங்க, அவன் காற்றுல மிதந்துக்கிட்டு இருக்கான். இப்போ அவனால் டிஃபென்ஸ் பண்ணவே முடியாது. டேய், இது தாண்டா பெர்ஃபெக்ட் சான்னு சொல்லிட்டு அவர் பவர் யூஸ் பண்ணுறாரு. இங்கிட்டு இவன் ஸ்வாட் மேன்ஷிப் ஆஃப் தி லிமிட்லெஸ் கைன்னு ஒரு அட்டாக்கு. இங்கிட்டு டியோக்ஜின் 13 லைட்டின் ஸ்வாட் மேன்ஷிப்னு ஒரு அட்டாக்கு. பார்த்தா தி மேட்ச்லெஸ் தண்டர்னு இன்னொரு அட்டாக்கு. மூளைக்கு மூளை ஹீரோவை டார்கெட் பண்ணி பூரா பயிலும் வந்து இருக்கானுங்க. தி லிமிட்லெஸ் ஸ்கை, இது எல்லாம் முடிய போதுறான்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக்கு. ஹீரோ அசால்ட்டாக அவரோட கையை ரிஃப்ளெக்ட் பண்ணி அப்படியே ஆப்போசிட்டில் அனுப்புகிறாரு ஸ்வாடை. பார்த்தா ஆப்போசிட்டில் வரவன் நெஞ்சிலே சுருகிருச்சு. நோ, என்ன இது? பார்த்தா இங்கிட்ட இருந்து டியோக்ஜின் அட்டாக் பண்ண வந்துக்கிருக்கான். அவனை மட்டும் விட்டுருவானா? அவன் கையிலே ஒரு அட்டாக்கு நேராக ரிஃப்ளெக்ட் ஆகி டியோக்ஜினோட நெஞ்சிலே குத்திருச்சு. இங்கிட்டு வரவன் கையை கண்ட்ரோல் பண்ணி இங்கிட்டு ஒரு போடு. அவ்வளோதான். நேராக அந்த பேட்ரிக்கு நேராக ஸ்வாடு போயிட்டுருக்கு. பார்த்தா சும்மா 3 பேருக்கு அவனுங்க பொருள் எடுத்து அவனே போட்டு விட்டான். ஹீரோ அசால்ட்டாக நடுவு நின்றுக்கிருக்கான். பூரா ஸ்வாடும் பொத்துக்கிட்டு வெளியே வந்து நிற்கிது. பேட்ரியாக்கு சரியான ஷாக்கு. என்ன நடந்துக்கிருக்கு? பார்த்தா அவர் உடம்புலலாம் தண்டருக்கு ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. இங்கிட்டு ஹைனிம்க்கு ஷாக்கு. என்ன இது? இங்கிட்டு டியோக்ஜின். அவ்வளோதான். எப்படி இது நடந்துச்சு? பார்த்தா இப்போ தான் இந்த ஸ்வாட்லேருந்து எக்ஸ்ப்ளோர் ஆகி வெளியே தெறிக்குது எனர்ஜி ஃபுல்லாக. இதோட இந்த சாப்டர் 81